இப்போ புரோட்டா கணக்கு தப்புன்னு சொன்னோடனே சூரிய என்ன சொல்லுவார்? அதெல்லாம் செல்லாது, முதல்ல இருந்து நான் சாப்பிட்றேன் பாருல, அதுதான் எஸ்ஐஆர். அதிமுக செய்கிறது பச்சை தமிழின துரோகம். பிஜேபியோட கூட்டணியில் இருக்கவங்கலாம் உங்களுக்கு எதிராகவே பேசிக்கிட்டு இருக்காங்களே, ஏன் இதுக்கு பதில் சொல்ல முடியுமா அதிமுகவால்? எதுக்கு இந்த அவசர கதி? ஏன் இதே எஸ்ஐஆர் தேர்தலுக்கு அப்புறம் பண்ணுங்க. இது ஒவ்வொரு ஆண்டுமே வந்து எஸ்எஸ்ஆர் வேறு எஸ்ஐஆர் வேறுங்க. இதில் நிறைய பேர் குழப்பிக்கிறாங்க. எஸ்எஸ்ஆர் தான் எப்பவுமே நடக்கும். இது இப்போ நடக்கிறது எஸ்ஐஆர், இன்டென்சிவ் ரிவிஷன். இன்டென்சிவ் ரிவிஷன்னா மொத்தமாக அழி. எடுத்துக்காட்டுக்கு சூரி புரோட்டா திங்கிறாரு கடையில். சூரி புரோட்டா திங்கும் போது கணக்கு வச்சுக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கிறது எஸ்எஸ்ஆர். இப்போ புரோட்டா கணக்கு தப்புன்னு சொன்னோடனே சூரிய என்ன சொல்லுவார்? அதெல்லாம் செல்லாது, முதல்ல இருந்து நான் சாப்பிட்றேன் பாருல, அதுதான் எஸ்ஐஆர். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நம்ம இப்போ வாக்காளர்கள் தான் நம்ம எல்லாரும், ஆனால் இப்போ நம்ம வாக்கெல்லாம் செல்லாது, முதல்ல இருந்து கணக்கு பண்ணுங்கிறாங்க. இங்கே இறந்தவர்களும் இங்கே புதுசாக சேர்றவங்களையும் கணக்கு பண்ணுறது தான் முறையாக இருக்குமே ஒழிய, அதே போல் ரிப்பீட்டடாக வார்த்தைகள் இதெல்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு அப்ளிகேஷனில் பண்ணிடலாம், ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமில் பண்ணிடலாம். லிஸ்ட்டில் வந்து ரிப்பீட்டடாக எங்கெங்கே வருது, ரிப்பீட்டட் அட்ரஸில் ரிப்பீட்டட் நேம்ஸ் எங்கெங்கே வருது, ஆட் அட்ரஸ் எங்கெங்கே வருது, ஆட் நேம்ஸ் எங்கெங்கே வருதுன்னு ஒரு ப்ரோக்ராமை ஒரு நார்மலாக ஒரு ஐடி ஊழியர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவர் ப்ரோக்ராம் ரெடி பண்ணி கொடுத்துருவாரு. ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது இதுக்கு. இதை செய்யறதுக்கு இல்லாமல் கணக்கை ஃபுல்லாக அழி நான் புது கணக்கு எழுதுறேங்கிறது இவங்களுடைய நோக்கம் என்னன்னா, புதிய வாக்காளர்களை இங்கே சேர்க்க வேண்டும். புதிய வாக்காளர்கள் என்று அவர்கள் கருதுவது யார் அவர்களுக்கு வாக்குப்படுவார்களோ, யார் பாரத் மாதாக்கு ஜெய் என்று சொல்கிறார்களோ அவர்களை வாக்காளர்களாக தமிழகத்தில் அமர்த்துவதற்கான ஒரு சதி திட்டம் தான். எஸ்எஸ்ஆர் வேற எஸ்ஐஆர் வேற, இதுக்குள்ள நம்ம குழப்பிக்க வேண்டாம். தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு முறையும் எஸ்ஐஆரை இப்போ நடைமுறைப்படுத்து. எஸ்எஸ்ஆர் தான் நான் சொன்னேன்ல, ஜனவரி 6ஆம் தேதி எஸ்எஸ்ஆர் நடந்திருக்கு. 12 மாசம் கூட முழுமையாக முடியல, அதுக்குள்ளே திரும்ப எதுக்கு எஸ்ஐஆர்? அப்போ அந்த எஸ்எஸ்ஆர் எதுக்கு நடத்துனீங்க? எதுக்கு அரசாங்கத்துடைய காசை வேஸ்ட் பண்ணீங்க? இதுதான் கேள்வி. இல்லை, இது அதிமுக வந்து வெக்கி தலை குனிய வேண்டிய நிலைமைக்கு இது தள்ளப்படணும். தமிழக மக்கள் எல்லாரும் அதிமுகவை கேள்வி கேட்கணும். காரணம் என்னன்னா, அண்ணா அவர்களை வந்து முன்னிலைப்படுத்தக்கூடிய அதிமுக, அண்ணாவோட கொள்கையை கொண்டதாக தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடிய அதிமுக ஒட்டுமொத்த மாநில அதிகாரத்துக்கும் எதிராக இருக்கக்கூடிய இந்த முறைமையை வந்து ஆதரிப்பேன் என்று சொல்வதே கேவலம். அதை வழக்கு வேற போய் போடுவது அதை விட கேவலம். அந்த கேவலத்திற்கு நீதிமன்றமே அவருக்கு பதில் கொடுத்துச்சு. உங்களுக்கு தேவைன்னா தனியாக வழக்கு போடுங்க, அதை விட்டுவிட்டு வேற ஒரு வழக்கில் வந்து உள்ள ஜாயின் பண்ண முடியாது ஆப்போசிட்டான்னு சொல்லி அவங்களை அனுப்பி விட்டுருக்காங்க. இதுதான் நடந்திருக்கு. ஸோ இங்கே என்ன பார்த்தீங்கன்னா, அதிமுக செய்கிறது பச்சை தமிழின துரோகம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய அதிகாரத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக, தன்னுடைய கட்சியில் அதிகாரத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த மாதிரி வளைந்து கொடுத்து நெளிந்து கொடுத்தால் அவருடைய நம்பகத்தன்மை வந்து உடைத்தெறியப்படும். நீங்கள் நினைக்கலாம், இங்கே வந்து 1 கோடி வாக்காளர்கள் உள்ளே ஆட் ஆனாங்க அப்படின்னா அது பிஜேபி கூட்டணியில் இருக்க நமக்கு தானே வரும், அதனால் நம்ம இந்த முறை வரலாம், அடுத்த முறை நீங்கள் இருப்பீங்களா? அதிமுக இருக்குமா? இந்த முறையே நீங்கள் இருப்பீங்களாங்கிறது சந்தேகம் தான். நீங்கள் தான் கூட்டணியே வச்சுட்டீங்க. அப்படி இருந்தும் வந்து பிஜேபியோட கூட்டணியில் இருக்கவங்களாம் உங்களுக்கு எதிராகவே பேசிக்கிட்டு இருக்காங்களே, ஏன் இதுக்கு பதில் சொல்ல முடியுமா அதிமுகவால்? பிஜேபியோட கூட்டணியில் இருக்காங்க, உங்களை விட்டு பிரிந்து போனவங்க பிஜேபியோட கூட்டணியில் தான் இருக்காங்க. அப்படி இருக்கிறவங்க எந்த அடிப்படையில் உங்களுக்கு எதிராகவே பேசிக்கிட்டு இருக்காங்க? நீங்கள் கூட்டணியில் தான் இருக்கீங்க. எந்த நேரமும் உங்களுடைய பொறுப்பு என்பது நீக்கப்படும். நீங்கள் அவங்களுக்கு பர்மிஷன் கொடுக்க அவர்களுக்கு வளைந்து கொடுக்க நீங்கள் தான் ஒன்றும் இல்லாமல் போவீர்கள். இதை நாங்கள் வெளிப்படையாகவே பதிவு பண்ணுறேன். இல்லை, இங்கே தமிழக அரசு நான் சொன்னதை செஞ்சால் தான் அது சரியான ஸ்டாண்டாக நாங்கள் பார்க்க முடியும், மக்கள் பார்க்கணும். ஏன்னா இப்போ நீங்கள் எடுக்கிறது நாங்கள் சட்ட போராட்டம் நடத்துகிறோம், அதே போல் இங்கே வந்து ஊழியர்கள் வந்து போராட்டம் பண்ணுறாங்க, ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி, சரி அவங்க ஊழியர்கள் ஒத்துழைக்காத போது தமிழக அரசு என்ன சொல்லிச்சு? அது உங்கள் விருப்பம்னு சொல்லிச்சா? இல்லை, மாறாக நீங்கள் ஒத்துழைக்கலைன்னா அவங்க மீது நடவடிக்கை எடுக்கப்படும் தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து தேர்தல் ஆணையம் வந்து அவர்களுக்கு அதிக சம்பளம் கொடுக்குறோம்னு ஒப்புதலும் கொடுத்துருக்கிறார்கள். இது வந்து வெளிப்படையாக காசுக்காக அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. காசு கொடுத்துட்டா ரத்தம் சிந்திடலாமா? இப்போ ஒருத்தங்க பணிச்சுமையின் காரணமாக தற்கொலை செஞ்சுட்டாங்க, இப்போ அந்த 35,000 ரூபா கொடுத்துட்டு அவங்க செய்யாமல் இருந்திருப்பாங்க நீங்கள் சொல்ல வரீங்களா? இதுதான் கேட்கணும் நம்ம தேர்தல் ஆணையத்தை பார்த்து. தற்கொலை செய்கிற அளவுக்கு அங்கே பணிச்சுமை அதிகரிக்குதுங்கிறத நீங்கள் பார்க்கணும். எவ்வளோ காசு கொடுத்தாலும் அந்த பணிச்சுமையை ஒரு மனிதனுக்கு நம்ம கொடுக்கலாமா? நான் கேட்குறேன், எதுக்கு இந்த அவசர கதி? ஏன் இதே எஸ்ஐஆர் தேர்தலுக்கு அப்புறம் பண்ணுங்க, இல்லை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பண்ணியிருக்கலாம். உங்கள் கையில் தானே கவர்மெண்ட் இருந்துச்சு, இப்போ தான் உங்களுக்கு நானோதயம் வந்துச்சா? தேர்தலுக்கு முன்னாடி இந்த அவசர கதியில் தான் உங்களுக்கு நானோதயம் வருமா? அப்போ இது வந்து முழுக்க இது அரசியலாகத்தான் பார்க்கப்படும். இன்னொன்று, நாங்கள் வழக்கு போட்டிருக்கோம், வழக்காடுறோம் அப்படி, இதை நீங்கள் பாருங்கள். ஆதார் கார்டு வந்துச்சு, ஆதார் கார்டு வந்தப்போ அது வந்து
அது மேண்டேட்டரி கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மத்திய அரசும் அதான் சொல்லிச்சு. ஆனால் நம்மகிட்ட திணிக்கப்பட்டாங்க. இல்லை ஆதார் கார்டு கட்டாயம் எடுக்கணும்னு ஒரு பக்கம் சொல்லப்பட்டு இருந்துச்சு. ஆதார் கார்டுக்கு எதிராக வழக்கு நடந்துச்சு கோர்ட்ல. அந்த கோர்ட்ல சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொன்னாங்கன்னா, ஆதார் இஸ் நாட் மேண்டேட்டரின்னு தான் தீர்ப்பு கொடுத்தாங்க. சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவோட தீர்ப்பு இன்னும் இருக்கு. ஆதார் என்பது கட்டாயம் இல்லை, தேவைப்பட்டா வாங்கிக்கோ, இல்லைன்னா விட்டுக்கோன்ட்டாங்க. ஆனா எல்லாரும் அவசரப்பட்டு நம்ம வாங்கினதுனால இன்னைக்கு ஆதார் வந்து மேண்டேட்டரி இல்லைன்னு சுப்ரீம் கோர்ட்டே சொன்னாலும் அது மேண்டேட்டரியா இல்லையா? இப்ப எனக்கு இருக்கு, உங்களுக்கு இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு, எல்லாரும் எடுக்க வச்சுட்டாங்க. இதுதான் நடக்கும். இப்ப நாளைக்கு எஸ்ஐஆர் வந்து தேவையில்லைன்னு சொல்லி எஸ்ஐஆர்லாம் நடத்தி முடிச்சதுக்கு அப்புறம் உச்சநீதிமன்றத்தை உயர்நீதிமன்றத்தை எங்க இருந்து தீர்ப்பு வந்தாலும், சுப்ரீம் கோர்ட்ல இருந்து தீர்ப்பு வந்தாலும் என்ன, அதான் நடத்தி எடுத்தாச்சு, கணக்கு எடுத்தாச்சு, அதான் பதிவு ஆயிடுச்சு, இனிமே என்ன? ஸோ கண்கட்ட பின் சூரிய நமஸ்காரங்கிற கான்செப்ட்ல தான் இது போய் நிற்கும். இதை எதிர்க்கணும். இந்த நடைமுறையை ஒரு பக்கம் நடத்தி விட்டுட்டு அதுக்கு வந்துட்டு அப்புறம் வந்து நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்றது வந்து ஏதோ ஒரு கூட்டு சதியாக தான் நான் பார்க்குறோம். தமிழக மக்களுடைய உரிமையை பறிக்கக்கூடிய ஒரு கூட்டு சதியாக தான் இது பார்க்கப்படுங்கிறதா இங்கே பதிவு செய்கிறேன். இல்லைங்க, இங்கே நம்ம எப்படி இதை அணுகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபிசிக்கல் ப்ரூஃப் ஆஃப் அவர் ஓட் அப்படிங்கிறது நம்ம கிட்ட இருக்கணும். அந்த ஃபிசிக்கல் ப்ரூஃப் வந்து ஒரு டிஜிட்டல் மீடியம்குள்ளே நீங்கள் இது என்ன மாதிரி கூட வச்சுக்கோங்க. ஒரு டிஜிட்டல் மீடியம்குள்ளே ஒரு ஃபிசிக்கல் ப்ரூஃப்ங்கிறது கிடையவே கிடையாது. எனி டிஜிட்டல் ஃபார்ம் ஆஃப் மீடியம் இஸ் ஹேக்கபிள், இஸ் ஆல்டர்னேட்டாக பண்ண முடியாது. அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரோக்ராம் உருவாக்க முடியும். அந்த ப்ரோக்ராமை அது நிறைய பேர் போட்டு காமிச்சிருக்காங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களை நம்புங்கள், தேர்தல் ஆணையத்தை நம்புங்கள், நம்பிக்கை தான் எல்லாம் தான் நீங்க சொல்றீங்க ஒழிய அந்த நம்பிக்கைக்கு பின்னாடி நமக்கு என்ன நடக்குதுங்கிறது ஒரு பிளைண்ட் பிலீஃப்ல தான் நம்ம போக முடியும். அந்த பிளைண்ட் பிலீஃப் இருக்கக்கூடாது, வெரிஃபைபிளா ஒரு விஷயம் இருக்கணும். பட் எலக்ட்ரானிக் இதுல வந்து வெரிஃபைபிளா ஒரு விஷயத்தை பண்ணவே முடியாது. ஈஸியா அதில் வந்து ஒரு வேலையை செஞ்சிட முடியும், ஒரு ஏமாற்றத்தை செய்ய முடியும். அப்ப நாங்க இங்க என்ன சொல்றோம்னா, எதுக்கு அந்த ரிஸ்க்? இன்னைக்கு டெக்னாலஜில நம்ம மற்ற நாடுகள்கிட்ட டெக்னாலஜி, ராணுவ டெக்னாலஜில இருந்து ஒப்பந்தம் போட்டு இருக்கோம். ரஷ்யா கிட்ட போடுறோம், அமெரிக்கா கிட்ட போடுறோம். இது மாதிரி வளர்ந்த நாடுகளுக்குலாம் ஒவ்வொரு நாட்டுக்குமே டெக்னாலஜிக்காக நம்ம போகிறோம். சீனாவுக்கு போடுறோம். இதில் எந்த நாட்டில் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை நடைமுறையில் வச்சிருக்காங்க? அவங்கள விட நம்ம டெக்னாலஜி வளர்ந்துட்டோம் நம்ம சொல்ல போகிறோமா? இல்லை அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் நமக்கு இங்கே தெரியாமல் இருக்கா? இவ்வளோதான் கேள்வி. இப்போ நம்ம வச்சிருக்க எல்லாரோடைய ஃபோனும் ஹேக்கபிள் தான். எந்த கம்பெனி ஃபோனாக இருந்தாலும் சரி, இட் இஸ் ஹேக்கபிள். அதனால தான் சொல்ல, தெரியாமல் ஒன்று அமைக்கிட்டீங்கன்னா அது வந்து உங்களோட பணம் போயிடுது. இன்னைக்கு பணம் போதா இல்லையா? பேங்க்குடைய அக்கௌண்ட்ஸ்லேருந்து பணத்தை திருடுறாங்களா இல்லையா? ஒரு சின்ன தவறு நடக்கும்போது, ஒரு சின்ன பிரச்சனைகள் நடக்கும்போது, இவ்வளோதான் விஷயம். அப்போ எலக்ட்ரானிக் பேஸ் மீடியமை வந்து நம்ம முழுமையாக அங்கீகரிக்க முடியாது, ஆதரிக்க முடியாது. நம்மளுடைய பழைய வாக்குச்சீட்டு முறை என்பது தான் ஓரளவுக்கு ஸ்திரத்தன்மை கொண்டது. அன்னைக்கு அந்த ஸ்திரத்தன்மை இல்லாமல் போனதுக்கு நமக்கு வீடியோ இந்த மாதிரியான ஆதாரங்கள் கிடையாது. ஆனால் இன்னைக்கு வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய சர்வேலன்ஸ் டெக்னாலஜி ரொம்ப அதிகமாக வளர்ந்துருக்கு. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு காவல் அதிகாரி, 2 காவல் அதிகாரியே போட்டிருப்பீங்க. அவங்க கிட்ட காசு கொடுத்துட்டாலோ இல்லை அவங்களை மிரட்டிட்டாலோ அதை சாத்தியப்படுத்திடலாம். ஆனால் இன்னைக்கு சிசிடிவி ஃபுட்டேஜில் வச்சுக்கோங்க, சிசிடிவி சர்வேலன்ஸில் வச்சுக்கோங்க. இன்னைக்கு மக்கள் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஃபோன் இருக்கு, எல்லார்ட்டையும் ஃபோன் இருக்கு, அதில் எல்லாருக்கிட்டையும் கேமரா இருக்கு. பல ஆயிரம் கண்களால் இந்த உலகம் பார்த்து கொண்டு இருக்கிறது. யாரும் அப்படி ஏமாத்திட முடியாது. ஸோ ஆகவே இன்னைக்கு இருக்க டெக்னாலஜியில் நம்ம வாக்குச்சீட்டு முறைமைக்கு போகிறது தான் இந்த ஜனநாயகம் என்பது காக்கப்படும். நான் இங்கே பேசி கொண்டு இருப்பது என்பது ஏதோ எனக்கோ அப்படிலாம் இல்லை, இந்த நாட்டுடைய எதிர்காலத்துக்காக நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த நாடு என்பது நல்லவர்களால், நேர்மையானவர்களால், மக்களால் ஆளப்பட வேண்டும் என்றால், மக்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப இந்த நாடு ஆளப்பட வேண்டும் என்றால் அது வாக்குச்சீட்டு முறைமையில் தான் சாத்தியம். இவிஎம் அல்ல, சந்தேகத்திற்குரியதே அப்படிங்கிறது தான் என்னுடைய இறுதி கருத்து.